இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன்றை சொல்லி இருக்கிறார். நேற்று ஸ்டாலின் பழைய மாணவர்களை சரியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாராம். சூப்பர் ஸ்டார் மீது எங்களுக்கெல்லாம் மரியாதை உண்டு. ஆனால் அவர் சொல்கிறார், ஸ்டாலின் பழைய மாணவர்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாங்க. மாணவர்கள் இல்லை, அவங்கெல்லாம் அண்ணன் துரைமுருகனுக்கு தெரியும். ஆசிரியர்களாக இருக்க வேண்டியவர்களை அடக்கி வைத்து அவர்கள் வாரிசு என்ற காரணத்திற்காக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அண்ணன் துரைமுருகனுக்கு என்ன கவலைனா, ஓகே ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலின் நம்மளெல்லாம் அடக்கி வச்சிருக்காருன்னு பேசினா பரவாயில்ல, அடுத்து தம்பி உதயநிதி வேற வந்து இப்படி பேசுவாரே, ஆக நம்மளாம் தன்மான தலைவர்களா இல்லை என்றால் தன்மானத்தை இழந்த தலைவர்களா என்று ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். எல்லாவற்றிற்கும் மேலாக உலகின் மகா பெரிய தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் ராகுல் காந்தி. அவர் டாக்ஸில போனாராம். எதுக்கு டாக்ஸில போனார்னா, டாக்ஸி டிரைவர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு டாக்ஸில போனாராம். இத்தனை ஆண்டு காலம், சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டு காலம் கழித்து இப்பதான் டாக்ஸி டிரைவர் பிரச்சனையை அவர் தெரிந்து கொள்ள போகிறார். ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிலவிற்கு ராக்கெட் விட்டு உலக மக்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு தான் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எந்த பிரச்சனையை என்று தெரிந்து கொள்வீர்கள்? எல்லாவற்றிற்கும் மேலாக அழகி போட்டியில எங்க இடஒதுக்கீடுன்னு கேட்கிறார். இதை விட ஒரு அறிவாற்றல் மிகுந்த தலைவரை இந்தியா பெற்றிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எல்லோரும் மகிழ்ந்துதான் போயிருக்க வேண்டும். ஆக இன்று இந்த நாடு, பாரத தேசம் வலிமையானவர் கையில் இருக்கிறது. இந்த பாரத தேசத்தை பிரமாதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே நேரத்தில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை, எல்லா விலையும் ஏறிவிட்டது, மின் கட்டணம் ஏறிவிட்டது, பால் விலை ஏறிவிட்டது, அத்தனை பொருட்களின் விலையும் ஏறிவிட்டது. இந்த ரேஷன் கடைகளில் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை. ஆனால் கள்ளக்குறிச்சியில் குடித்தவர்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்களே என்று நம் தலைவர் கூட அங்கே உள்ளவர்களுக்கு செலவிற்காக கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் குடிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூட எண்ணாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கள்ளச்சாராயம் உபயோகித்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பட்டாசு தொழிற்சாலையில் இறந்தவர்களுக்கு சில லட்சம் கொடுக்கிறீர்கள், சில பேருக்கு எதுவும் கொடுக்கவில்லை. ஆக தொடர்ந்து உயர் நீதிமன்றம் உங்களை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்து, இங்கே மாநில தலைவர் பேச இருப்பதால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். தமிழிசைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, தேவைப்படுபவர்கள் தானே பாதுகாப்பு. எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தெலுங்கானாவில் நான் இருந்த நிகழ்வு எனக்கு நினைவிற்கு வருகிறது. சந்திரசேகர் ராவ் அவர் சில கோரிக்கைகளை வைத்தால் அது மக்களுக்கு எதிரான கோரிக்கைகள். அதனால் நான் அதற்கு செவிசாய்க்கவில்லை, மக்களோடு நான் நின்றேன். அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோகால் எதையுமே அவர் கொடுக்கவில்லை. நான் உடனே சொன்னேன், நான் மக்களோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மாநில தலைவர் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இதே போல ஒரு சூழ்நிலை வந்தது, அண்ணன் கேசவிநாயகி போன்றவர்களுக்கு தெரியும். கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. நான் திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது காவல்துறையினர் அந்த மேடையில் வந்து அமர்ந்திருந்தார்கள், நின்றிருந்தார்கள், கூட்டமாக நின்றிருந்தார்கள். என்ன என்று கேட்கிறேன். இல்லை, கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது, அதற்காக பாதுகாப்பிற்காக நான் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன்,
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்னேன். இந்த உயிர் போகாது. அதற்காகத்தான் ஆளுநரும் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கிறேன். உங்களோடு தொண்டராக இருந்து பணியாற்றி இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நான் சொன்னேன். சந்திரசேகர ராவ் அவர்களே, எனது பாதுகாப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த நாள் சம்மக்கா சாரக்கா என்ற ஒரு பழங்குடி மாநாட்டிற்கு நான் செல்ல வேண்டும். அதற்கு எனக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. அது முற்றிலுமாக 40 கிலோமீட்டர் நக்சல்கள் இருக்கின்ற பயங்கரவாத காடுகள். நான் சொன்னேன், நீங்கள் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றாலும் அந்த நக்சல் காடு வழியாக நான் பயணம் செய்வேன், முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணம் செய்தேன். தெலுங்கானா முழுவதும் அது பிரச்சனை ஆனது. ஆனால் சொன்னேன், எனக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றால் 2 வருடங்களில் நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்களா இல்லையா என்று பாருங்கள் என்று சொன்னேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, பெண்கள், நான் சகோதரி பிரேமலதா அவர்களுக்கான பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் பெண்களுக்கான பாதுகாப்பை நீக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்ன காரணத்திற்காக ஸ்டாலின் அவர்களே, இன்று நீங்கள் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் எனக்கான பாதுகாப்பை நீக்கினார். இன்று வீட்டில் இருக்கிறார். பாராளுமன்றத்தில் ஒரு இடத்தில் கூட அவர் வெற்றி பெறவில்லை. ஒரு இடத்தில் கூட. அந்த நிலை உங்களுக்கும் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.